ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 28:6 கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக, நன்றிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவர் ஜெபித்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டதற்காக அவர் ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்க. இன்னும் அநேக இடங்களில் தாவீது அநேக காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தியிருக்கிறார். அதுபோல் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். இந்த ஆண்டு துவக்கம் முதல் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதற்காக இந்த ஆண்டு இறுதியிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அவர் கிருபையை நம்மை விட்டு விலகாதபடிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் புலம்பல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் அவருடைய கிருபை, புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை நடத்துகிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அவர் நம் மீது அன்புள்ளவராக இருப்பதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீமைகளை விலக்கி, நமக்கு வந்த எல்லா தீமைகள், இந்த வருடம் முழுவதிலும் நமக்கு வந்த தீமைகள் எல்லாவற்றையும் விலக்கி காத்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு விலக்கி காத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியங்களை நினைத்து உணவு, உடை, உறைவிடம், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கம் முதல் முடிவு மட்டும், இந்த ஆண்டு இறுதி நாள் வரைக்கும் தேவன் அனைத்து காரியங்களையும் குறைவில்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். இந்த ஆண்டு இறுதியில் இதெல்லாம் நினைத்து ஒவ்வொருவரும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவேன். அதை தான் தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லியிருக்கிறது போல் இன்னும் அநேக இடங்களில் தாவீது அநேக காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துவதற்கு மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுபோல் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார். நாம் ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். அவர் மகிமைப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக குறைவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் நிறைவாக மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்வில் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைத்து இந்த ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தாவீது ஸ்தோத்திரங்களை செலுத்தினது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி சொல்வீர்கள் என்றால்
தேவன் வருகிற புதிய ஆண்டை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை, இன்னும் அநேக நன்மைகளை, இன்னும் உங்களுடைய பலனை, உங்களுடைய பாதுகாப்பு எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவீதுடைய வாழ்க்கையில் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினது போல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஜெபங்கள் இன்னும் அநேக நன்மைகளை நீ செய்து வந்ததற்காய் இந்த ஆண்டு இறுதி நாளில் எங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.